காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. சம்மர் வந்தாச்சு. லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் சம்மர் நியூ கலெக்ஷன்ஸ். அன்னைக்கு நான் மாடியிலேருந்து குதிக்கிற அளவுக்குலாம் போயிட்டேன். 10 லட்சம் 4 லட்சம் எல்லாம் வாங்கிட்டு அவங்க எல்லாம் வந்து எங்க மிரட்டுறாங்க சார். இத போலீஸ் கிட்ட சொன்னா நீ சாவல குதிக்கல அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப நான் செத்துட்டா என் பிள்ளைங்களை பாத்துப்பாங்களா? பகல்ல அந்த ஓனர் அந்த வீட்டுக்கு வந்து நான் பார்த்ததே இல்ல. மிரட்டுறதும் இல்லாம அடியாளெல்லாம் கூட்டிட்டு வந்து என் வீட்டுக்குள்ள விட்டுட்டு இது என் வீடு இங்க வெளியே போன்னு சொல்றாங்க சார். லேடிஸ் வந்து நைட்டு 10-11 மணிக்கு வருவாங்க. வந்து 4 லேடிஸ்ங்க வருவாங்க, இல்ல 2 லேடிஸ்ங்க வருவாங்க. வாடகை கொடுக்காத நிலைமையில தான் சார் நான் லீஸுக்கு வந்தேன். நீ வீட்டுக்குள்ளேயும் இருக்கக்கூடாது, உனக்கு பணமும் தர மாட்டேன், ஒன்னும் தர மாட்டேன், உன்னால முடிஞ்சதை நீ பாத்துக்கோ, வீட்டை விட்டு வெளியில போ, இவங்க வாழ விடாம பண்ணிடுவேன், உன் குடும்பத்தை ஆஸ்தி பண்ணிடுவேன்னு சொல்றாங்க சார். என் பணத்தை எப்படி அது மீட்டு கொடுங்க சார். நீ ஏசி கிட்ட போனா எங்க போனா என்ன, எங்களுக்கு தான் வரும், நாங்க தானே இதை விசாரிக்கணும். தாலியில இருக்கிறதெல்லாம் வித்து கொடுத்தேன் சார் அவனுக்கு. என் பிள்ளைங்களை நான் 3 மாசமா என் சொந்தக்காரன் வீட்டுல விட்டுட்டு நான் அந்த வீட்டுல இருக்கிறேன். 3 மாசமா என் குழந்தை கூட நான் இருக்க முடியல. எனக்கு வேண்டாம் சார், என் பணத்தை கொடுத்துருங்க, நான் வெளியில போறேன்னு தான் நான் சொல்றேன். போலீஸ் வந்து நீ தான் லாயர் மூலமா எழுதி கொடுத்துருக்கிய, இங்க ஏன் வந்து என் தொல்லை பண்ற அப்படின்னு கேக்குறாங்க சார். நீ ஆசை வார்த்தை காட்டி எல்லாம் பண்ணி தான் சார் எங்களை அந்த வீட்டுக்குள்ள வர வச்சாங்க. உங்களுக்கு எங்க போலீஸ் போட முடியுமா, போலீஸ் பூத்து கட்டி தருவாங்க கேக்குறாரு சார். ஒரு போலீஸ் வந்து அவங்க பேரெல்லாம் எனக்கு தெரியாது சார், தயவு செய்து மீட்டு கொடுங்க சார், கை கூப்பி கேட்டுக்கிறேன். என் பேர் புனிதவள்ளி சார். எனக்கு வயசு 53 ஆகுது. என் வீட்டுக்காரு செக்யூரிட்டி, வேளச்சேரியில் லக்ஷ்மிபுரம் 2வது குறுக்கு தெருவில் வசிக்கிறேங்க நான். அந்த வீடு இன்கம்ப்ளீட் ஆகலை சார். ஆனால் என்கிட்ட 9 லட்சம் வாங்கி நான் வீடு காலி பண்ணி அந்த இடத்துல குடியேறங்கிறதுக்கு வேண்டி நான் குடியேறிட்டேன் சார். ஆனால் இன்னும் கரண்ட்டு வசதி இல்லை. அது வந்து கமர்ஷியல் கரண்ட்டு தான், தண்ணி வசதியும் இல்லை சார். எனக்கு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நான் போயிட்டேன். அப்போது என் பையனுக்கு வேலை பெங்களூரில் கிடச்சிது. அதை எழுதி வாங்கிட்டு மற்றவங்கக்கிட்ட இதை மாதிரி 3 பேர்கிட்ட அவன் 10 லட்சம் 4 லட்சம் எல்லாம் வாங்கிட்டு அவங்கெல்லாம் வந்து எங்கள் மிரட்டுறாங்க சார். மிரட்டுறதும் இல்லாமல் அடியாளெல்லாம் கூட்டிகிட்டு வந்து என் வீட்டுக்குள்ளே விட்டுட்டு இது என் வீடு இங்கே வெளியே போன்னு சொல்கிறாங்க சார். லேடிஸ் வந்து 2வது வந்து என்னால் வாடகை கொடுக்காத நிலமையில தான் சார் நான் லீஸுக்கு வந்தேன். அப்படி இருந்தோம் எங்கள் வந்து மிரட்டுறான் சார் அடியாளை வச்சு. 6 கோடி சொத்து, நீ பேங்க்குக்கு வேறு அந்த வீடை விற்கங்க, அளக்க வீடு இல்லைங்க, உங்க வாழ விட மாட்டேன், 6 கோடி சொத்து போனால் போகுதுன்னு கேட்டேன். இழுத்து முடிச்சு இவங்க வாழ விடாமல் பண்ணிவிடுவேன், உங்கள் குடும்பத்தை ஆஸ்தி பண்ணிடுவேன்னு சொல்கிறாங்க சார். என் பணத்தை எப்படி அது மீட்டு கொடுங்க சார். நான் அதை ரொம்ப கஷ்டப்பட்டு பாடுபட்டு எங்கள் வீட்டுக்காரர் செக்யூரிட்டியாக இருந்து என் பையன் இப்போ தான் சார் வேலைக்கே போகிறான். எங்களால் இன்னும் மீள முடியல சார். வேறு எங்கேயும் எங்களுக்கு செலவு பண்ணவும் எங்களுக்கு கெப்பாசிட்டி இல்லை சார். நீங்கள் தான் சார் என் பணத்தை மீட்டு கொடுக்கங்க அந்த ஆள்கிட்ட இருந்து எப்படியாவது. தயவு செய்து மீட்டு கொடுங்க சார், கை கூப்பி கேட்டுக்கிறேன். தயவுசெய்து என் பணத்தை மீட்டு கொடுங்க சார். அடியால் வீட்டுக்கு கொடுத்தவங்களாம் வந்து எங்கள் வேறு கதவை தட்டிட்டு நீங்கள் போங்க, உங்களுக்கு தான் பணம் கொடுத்துட்டாங்க, நீங்கள் போங்கன்ட்டு என்கிட்ட எழுதி வாங்கிட்டான் சார். போன மாதம் 16ஆம் தேதி பணம் தரேன்ட்டு. திரும்பியும் நீ எப்படி காலி பண்ணுவ, நாளைக்கே நான் காலி பண்ணிடுறேன், என் பணத்தை கொடுறாங்க. இல்லை நீ நாளைக்கு எலெக்ஷனு, உங்களால் காலி பண்ண முடியாது, பரவாயில்ல நான் பிளாட்பாரத்தில் போட்டுக்கிறேன் என் சாமானை, என் பணத்தை மட்டும் கொடுன்னேன். அப்படியும் கொடுக்கல சார். அந்த பேப்பரை வச்சு எல்லாருக்கிட்டையும் பாரு அவங்களுக்கு நான் பணம் கொடுக்குறேன் எழுதி கொடுத்துட்டாங்க பாருங்கள். கொடுத்தவங்க குத்தகைக்கு கொடுத்தவங்க கிட்டலாம் அந்த காட்டுறான் சார். போலீஸ்கிட்டையும் அதை காட்டுறான் சார். போலீஸ் வந்து நீ தான் லாயர் மூலமாக எழுதி கொடுத்துருக்கிய, இங்கே ஏன் வந்து என் தொல்லை பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க சார். போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணால் வீடு காருங்கர் வர வராங்க சார். எங்கள் வீட்டுக்குள்ளே வரல. உங்களுக்கு எங்க போலீஸ் போட முடியுமா, போலீஸ் பூத்து கட்டி தருவாங்க கேட்குறாரு சார். ஒரு போலீஸ் வந்து அவங்க பேரெல்லாம் எனக்கு தெரியாது சார். ஆமாங்க சார். அன்றைக்கி எங்கள் எதிர்க்கியாக அவங்க எங்களுக்கு நாங்கள் சிஎம் செல்லுக்கும் பெட்டிஷன் அனுப்பிங்க சார். நேற்றுக்கு என்னை கூப்பிட்டுட்டு உங்கள் யாருங்க மோட்டிவ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க சார். யாரும் எங்கள் மோட்டிவ் பண்ணல, நாங்கள் தான் என் கஷ்டத்துக்கு வரேன்னு சொன்னதுக்கு நீ சிவிலில் பார்த்துக்கிறேங்க, எனக்கு எழுதி கொடுங்க, எங்களுக்கு எழுதி கொடுக்க மாட்டேங்க நான் சொல்லிட்டு வந்துட்டேன் சார். எங்களுக்கு முன்னாடியே அவங்கள கூப்பிட்டு பேசிவிட்டு அவங்க எதிர்க்க இருக்காத அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள அனுப்பிட்டாங்க சார். அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே வரோம், அவங்க 2 பேரும் உள்ளே போகிறாங்க சார். அப்பர் ஷெரீப் சார் ஓனரு 9 லட்சம் கொடுத்துருக்காங்க சார். 30 டிசம்பர் 30 நான் குடி வந்த நாளில்
கேஷாக கொடுத்தீங்களா? கேஷ் 5 லட்சம் வந்து பேங்க் ட்ரான்ஸ்லேஷன் சார். முதல்ல 2 லட்சம் கொடுத்துருக்குறேன். ரெண்டாவது நான் குடியேந்தவங்க 2 லட்சம் கொடுத்துருக்கேன் சார். இதுக்கு அக்ரிமெண்ட் ஏதாவது இருக்குது சார். அவங்க நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க சார் எனக்கு. நான் ஏதோ பர்சனலாக வியாபாரம் பண்ணுறேங்கிற போல் அதுக்கு நாங்கள் பதில் நோட்டீஸும் அனுப்பிங்க. அதில் அவன் என்கிட்ட 9 லட்சம் வாங்கியிருக்கிறேங்கிறத ப்ரூவ் பண்ணி அனுப்பியிருக்கிறான் சார். முதல்ல 2 லட்சம், அப்புறம் பேங்க் ட்ரான்ஸ்லேஷன் 5 லட்சம், திரும்பி 2 லட்சம் வீட்டுக்குள்ளே வந்த உடனே நோட்டீஸ் அனுப்பிங்கல்ல, அதில் வந்து நான் 9 லட்சம் வாங்கியிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறான் சார். அதுதான் ப்ரூஃப் சார். இது இருக்குது சார். இப்போ என்ன தான் சொல்கிறாங்க அவங்க இப்போ பேங்க்குக்கு என் வீடை விற்கோங்க சார். விற்றாங்க அவங்க செட்டில் பண்ணுறேன், அளக்க விடுன்னு சொல்கிறாங்க சார். நான் அளக்க விட மாட்டேன் சார். எங்கள் பக்கத்து வீடே ஏற்கனவே பேங்க் லோனில் ஸ்ரீராம் சிட் ஃபண்டில் இருக்குது சார். அவங்க வந்து அவங்கள மிரட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க தான் சார் எங்களுக்கும் சொன்னதை, நீங்கள் உஷாராக இருக்குமான்னு. அதுக்காக தான் சார் எங்கள் உஷாராக அளக்க விடலை, எங்கள் மிரட்டிகிட்டு இருக்கிறான் சார். பேங்க்குக்கு அளக்க விடுன்ட்டு. உங்களுக்கு தேவை அந்த 9 லட்சம் காலி பண்ணிடுவேன் சார். இன்றைக்கி வந்தால் கூட நான் இப்போவே எடுத்துடுவேன் சார். ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க மாட்டேன் சார். என் பொருளை எடுத்து போய் தெருவில் போட்டு நான் போயிடுவேன் சார். எங்கெங்க பிளாட்பாரத்தில் கூட இருப்பேன் சார். எங்கள் தேவை 9 லட்சம் தான் சார். அது எங்களோட இது சார். அந்த பணம் தான் சார் எங்களோட மூலதாங்கமே. எங்கள் வீட்டுக்கார் 10,000 சார். அதுவும் 15ஆம் தேதி வரும் சார். வீட்டுக்கு ஒரு பொருள் கூட வாங்க முடியாது சார். என்னால் தாலியில் இருக்கிறதெல்லாம் விற்று கொடுத்தேன் சார் அவனுக்கு. சரி காப்பாற்றுங்க சார். எங்கள் பணத்தை மீட்டு கொடுங்க சார். இதுதான் சார் நான் கை கூப்பி கேட்டுக்கிறேன். இதுதான் சார் நான் கொடுத்த அக்ரிமெண்ட்டு. கமர்ஷியல் வேலை பார்க்குறேங்க. அவன் எனக்கு கொடுத்த இது சார். அதில் 9 லட்சம் வாங்கியிருக்கிறேன். நான் ஏப்ரல் மாதம் இருக்கிறதே 30 சார். ஏப்ரல் 31 நான் கொடுக்குறேங்க வீடை காலி பண்ணுன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறேன் நோட்டீஸ் சார். இது உங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தது சார். போலீஸ் என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்துருக்காங்க? எடுக்கல சார். இங்கே கோர்ட்டில் பாருங்கள். உன் பாக்கெட்டில் இருக்கு. நீ தெரிஞ்சு தாங்க வந்திருக்க இந்த வீட்டுக்கு. தெரியாமையா வந்த? கண்ணை மூடிட்டா கொடுத்த? கண்ணை மூடிட்டு கொடுக்கல. வீடு இந்த கிளம்பில் இருக்கிறது தெரியுதுல்ல. நீ ஏமாறுறதுக்கு நாங்கள் காரங்கம்மா. நீ உன் பாக்கெட்லேருந்து காசு போச்சுங்க சொல்லு வாங்கி தரேன். உன் பொருள் போச்சுங்க சொல்லு மீட்டு தரேன். இதுக்கெல்லாம் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. நீ சிவிலில் போன்னு சொல்கிறாங்க சார். எடுக்க மாட்டேன்றாங்களா? ஆமாங்க சார். சிவிலுக்கு போன்ட்டு எங்களை கட்டாயப்படுத்துகிறாங்க சார். சிவிலில் போய் நாங்கள் எப்படி சார் செலவு பண்ண? எங்கள்கிட்ட மூலதாங்க இல்லையா சார். சிவிலுக்கு எப்படி சார் நாங்கள் பணம் செலவு பண்ண முடியும்? நீங்களே சொல்லுங்கள் சார். இதுக்கு தீர்வு. லீஸுக்கு வீடு பார்த்து தான் சார் 8 லட்ச ரூபாய்க்கு 10 லட்ச ரூபா நான் 8 லட்ச ரூபா கொடுத்தேன். எனக்கு வீடு காலி பண்ண சொல்லிட்டாங்க எங்கள் ஹவுஸ் ஓனர். எங்களோட டைம் முடிஞ்சிச்சு. இவர்கிட்ட பணம் கொடுத்தும் ரொம்ப நாளாக எங்களுக்கு எதுவும் நடக்காதனால நாங்கள் அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டோம். போனோன்னா அவர் என்ன சொன்னார்னா, நாங்கள் 1 வீக்கில் உங்கள் வீட்டை முடிச்சு தரேன், நீங்கள் உள்ளே குடியேறிடுங்க, நாங்கள் முடிச்சு தரோம், முடிச்சு கொடுத்ததுக்கப்புறம் 2 லட்ச ரூபா கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னார். ஆனால் நான் அந்த வீட்டுக்குள்ளே போன அன்னையிலேருந்து ஒருத்தர் வந்து என் வீட்டு கதவை தட்டுறது, இந்த வீட்டுக்கு நான் அமௌண்ட்டு கொடுத்துருக்கேன், நீங்கள் எப்படி உள்ளே இருப்பீங்க, இது என்னோட வீடு அப்படின்னு அந்த கதவை தட்டுறது. இதெல்லாம் நான் போய் என்ன பண்ணேன், போய் ஓனர்கிட்ட கேட்டேன். என்ன சார் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க, எல்லாருக்கும் கொடுத்துருக்கீங்க அந்த வீட்டைனா, அது ஏன் வீடு, நான் யாருக்கு வேணால் கொடுப்பேன், நீ ரிஜெக்ட்டு, நீ வீட்டுக்குள்ளேயும் இருக்கக்கூடாது, உனக்கு பணமும் தரமாட்டேன், ஒன்றும் தரமாட்டேன், உன்னால் முடிஞ்சதை நீ பார்த்துக்கோ, வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்ட்டாங்க. நான் வந்து அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போனேன். கிட்டத்தட்ட நான் பிப்ரவரி மாதத்துலேருந்து நானும் எவ்வளவோ அலைகிறேன். ஒரு 10-15 வாட்டி ஜெயசாவனுக்கு போயிருப்பேன். எனக்கு எந்த தீர்வுமே கிடைக்கல. ஆனால் ஒரு வாட்டி ஏசி ஆஃபீஸ்க்கு மட்டும் போனேன். ஆனால் சார் மட்டும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க சார் என்ன சொன்னாங்கன்னா, ஓனருக்கே கால் பண்ணி பேசினாங்க, வந்து என்னென்னு முடிச்சு கொடுங்க அப்படின்னு பேசினாங்க. சரி ஏசி சார் இவ்வளோ சொல்லியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு தான் மறுபடியும் நான் ஜெயசாவனுக்கே போனேன். ஜெயசாவனில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஏசி கிட்ட போனான்னா எங்கே போனால் என்ன, எங்களுக்கு தான் வரும், நாங்கள் தானே இதை விசாரிக்கணும், அவருக்கு ஓனருக்கு வந்து நீ டைம் கொடு, எங்ககிட்டே திரும்ப நீ வீட்டுக்குள்ளே தானே இருக்கிற, பிரச்சனைக்குன்னு நாங்கள் போகிறோம், எங்களுக்கு கரெக்டான தீர்வு கிடைக்கல, இதை நான் என்னென்னு நான் சொல்கிறது, நான் அந்த வீட்டுக்குள்ளே தானே இருக்கிறேன்றாங்க. அந்த வீடாக இருந்தால் பரவாயில்லைங்களாம். என் பிள்ளைங்களை நான் 3 மாதமாக என் சொந்தக்கார வீட்டில் விட்டுட்டு நான் அந்த வீட்டில் இருக்கிறேன். 3 மாதமாக என் குழந்தை கூட நான் இருக்க முடியல சார். அது வீடாகவே இல்லை சார், கம்ப்ளீட்டே பண்ணலை. அந்த வீட்டில் என் குழந்தைங்கள வச்சுலாம் நான் இருக்க முடியாது. எனக்கு வேண்டாம் சார், என் பணத்தை கொடுத்துருங்க, நான் வெளியில் போகிறேன்னு தான் நான் சொல்கிறேன். ஆனால் அது அவர் வந்து பணம் தரமாட்டேன்றாரு. போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு கொடுங்கம்மா, ஒரு 6 மாதம் டைம் கொடுங்க, அவர் விற்றுட்டு உங்களுக்கு பணம் தருவார் அப்படின்னு. ஆல்ரெடி 7 பேருக்கு விட்டுருக்காங்க, விட்டவங்களுக்கும் வீடு இல்லை, எனக்கும் ஒழுங்காக பண்ணி தரல, விற்றுட்டு மட்டும் அவர் எனக்கு பணம் தருவாருன்னு என்ன இது இருக்குது. எனக்கு பணத்தை கொடுத்துருங்க, நான் வெளில போய்க்கிறேன்றேன். நீ வந்து 6 மாதம் டைம் கொடு, அப்படி இல்லாட்டினா நீ போய்க்கோ, நாங்கள் வந்து கேன்சல் பண்ணிக்கிறோம் இந்த கம்ப்ளைண்ட்டை.
காவல்துறை இன்ஸ்பெக்டர் சார் சொல்கிறாங்க இதை வந்து நாங்கள் கேன்சல் பண்ணிக்கிறோம், எங்களால் இதுக்கு மேலே நாங்கள் எதுவும் பண்ண முடியாது அப்படின்றாங்க. இல்லைன்னா சிவிலுக்கு போங்க, கோர்ட்டு கேஸுன்னு அலைங்கன்றாங்க. நான் எவ்வளோ நாளைக்கு சார் அலைய முடியும்? நான் 2 குழந்தைங்க வச்சுருக்கேன், அதுங்க படிப்பையும் என்னால் கவனிக்க முடியல, வீட்லேயும் என்னால் இருக்க முடியல. என் குழந்தைங்க எத்தனை நாள் சார் நான் சொந்தக்கார வீட்டில் விட்டுட்டு நான் இருக்க முடியும்? நான் இன்றைக்கி இந்த மீடியாவை தேடி வந்தது எனக்கு இதுலையாச்சும் ஒரு தீர்வு கிடைக்கும் தான். எனக்கு எதுனா ஒரு தீர்வு கொடுங்க. 10 நாளில் முடிச்சு தரோம், உங்களுக்கு நல்லா கம்ப்ளீட் பண்ணி தருவோம், நீங்கள் வந்து நல்லா இருக்கலாம் அப்படி இப்படின்னு எங்களை ரொம்ப இது பண்ணி ஆசை வார்த்தை காட்டி எல்லாம் பண்ணி தான் சார் எங்களை அந்த வீட்டுக்குள்ளே வர வச்சாங்க. ஆனால் அந்த வீட்டை நாங்கள் உங்களுக்கு 3 நாளில் முடிச்சு தருவோம், உங்களுக்கு நாங்கள் எல்லாமே பண்ணி தருவோம் அப்படின்னாங்க சார். இன்ன வரைக்கும் அங்கே ஒன்றுமே பண்ணலை. ஆனால் நைட்டில் லேடிஸுங்களோட வருவாங்க, நைட்டில் தான் வருவாங்க. பகலில் அந்த ஓனர் அந்த வீட்டுக்கு வந்து நான் பார்த்ததே இல்லை. நைட்டு 10-11 மணிக்கு வருவாங்க. வந்து 4 லேடிஸ்ங்க வருவாங்க, இல்லை 2 லேடிஸ்ங்க வருவாங்க. வந்து கதவை தட்டுவாங்க, தொற அப்படிம்பாங்க, என்னை மிரட்டுவாங்க, என்கிட்ட சண்டை பயங்கரமாக போடுவாங்க. என்னை அடிக்கடி ரொம்ப மன உளைச்சல்லாம் பண்ணியிருக்காங்க சார். அன்றைக்கி நான் மாடியிலேருந்து குதிக்கிற அளவுக்குலாம் போயிட்டேன். ஆனால் அப்போ கூட அந்த ஓனர் வந்து இது பண்ணவே இல்லை. அந்த தெரு ஜனமே சொல்லுது, நில்லையா அந்த பொண்ணு குதிக்க போகிறான், காப்பாத்தியா, அவன் ஒன்று தானே கேட்குறான், உங்ககிட்ட பணத்தை கொடுத்துட்டு வெளியில் போகிறேன்னு தானே சொல்கிறான். அவன் நிற்கவே இல்லை. தெரு ஜனமே அவனை அந்த ஓனரை துரத்துச்சு, நிற்கவே இல்லை, நின்று பதில் சொல்லவே இல்லை. இதை போலீஸ்கிட்ட சொன்னால் நீ சாவலைல குதிக்கலைல்ல அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ நான் செத்துட்டா என் பிள்ளைங்கள பார்த்துப்பாங்களா? எங்கள் வீட்டுக்கு எனக்கு மனசை ரொம்ப நோக அடிச்சுட்டாங்க. நான் இன்னைக்கு பேசுகிறேன், நாளைக்கே நான் இருப்பேனான்னு கூட தெரியாது. ஏன்னா என் மனசு அவ்வளோ வெந்து போய் நான் இருக்கிறேன். என்னால் இதுக்கு மேலே என்ன பண்ணுவேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. என்னோட நகை எல்லாத்தையும் விற்று, எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு எனக்கு போட்டதெல்லாம் விற்று, சொந்த வீடெலாம் எங்களால் கட்ட முடியாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி லீஸுக்கு போகிறது. எங்களோட பணம் எல்லாத்தையும் நாங்கள் அவர்கிட்ட விட்டுட்டு இப்போ வேறு வழி இல்லாமல் நாங்கள் வெளியில் நிற்கிறோம். எங்களுக்கு ஒரு இதுவே இல்லை. எங்களுக்கு எப்போ தீர்வு கிடைக்குன்றதும் தெரியல சார். இவங்க வீட்டுக்கு இவர் பணம் போட்டவர் இப்போ அந்த வீட்டுக்குள்ள இருக்காங்க. இவங்க வீட்டுக்கு இதே இந்த அம்மா இருக்காங்க, அவர் பணம் போட்டவர் அவர் வீட்டுக்குள்ள இல்லை. ப்ளூ கலர் ஒரே வீடு சார், அதாவது கீழே வீடு மேல் வீடு சார் இருக்குங்களா. பணம் நான் கிட்டத்தட்ட 8 பேர் போட்டிருக்காங்க, அது 2 பேர் தான் உள்ளுக்கு இருக்காங்க. இவங்க 2 பேர் உள்ளுக்கு இருக்காங்க ஒவ்வொரு வீட்டில். இவங்க வீட்டுக்கு இவங்களும் பணம் கொடுத்துருக்காரு, இவரும் பணம் கொடுத்துருக்காங்க. இவங்க வீட்டுக்குள்ள இருக்காங்க, இவர் வீட்டுக்குள்ள இல்லை. அன்னைக்கு பாலிமர்ல பேட்டி கொடுத்தவங்களும் எங்க வீட்டுக்கு அட்வான்ஸ் பண்ணுவாங்க. அதே பேசிருப்பாங்க பாருங்க, அதுல இருக்குறாங்க அவங்க. ஓகேங்களா, இவங்க வீட்டுக்கு இவர் பணம் கொடுத்தவர், இவர் வீட்டுக்குள்ள இல்ல. உங்க 2 பேர் வேற இருக்காங்க சார். இன்னும் நிறைய 10 லட்சம் கொடுத்தவரே வரல சார். 10 லட்சம் கொடுத்து காஞ்சிபுரம் பச்சைய பார்சல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. சம்மர் வந்தாச்சு. லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் சம்மர் நியூ கலெக்ஷன்ஸ்.